Hi friends, this is Gayatri. Welcome to our channel. தாம்பத்தியம் சம்பந்தமான எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். தாம்பத்தியத்துக்கு மூடு வரதுக்காக பல பேர் பலவிதமான மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. நம்ம மக்கள்ல முக்கியமா ஆண்கள் இந்த மாதிரியான மாத்திரைகளை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் கிடைக்குது. அதனால எவ்வளவு வேலைனாலும் கொடுத்து வாங்கி இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் மூடு வரக்கூடிய மாத்திரைகள் இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. பொண்ணுங்களுக்கும் இருக்குங்க. ஆனா 1% கூட யாரும் யூஸ் பண்றது கிடையாது. இப்ப கணவன்மார்கள் மூடு வரக்கூடிய மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க நடவடிக்கைகள்லாம் கவனிச்சீங்கன்னா நல்லா துள்ளி குதிக்கிற மான் மாதிரி இருக்கும். இப்ப பொண்ணுங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். சும்மாவே பொண்ணுங்க பல மணி நேரத்துக்கு மூடாதாங்க இருப்பாங்க. இதுல இந்த மாதிரியான டேப்லெட் போட்டாங்கன்னா கணவன்மார்கள் தொலைஞ்சாங்க. பொண்ணுங்க யாரெல்லாம் தங்களோட தாம்பத்திய வாழ்க்கையை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தாராளமா மூடு வரக்கூடிய மாத்திரைகளை பிரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கலாம். கண்டிப்பா தாம்பத்தியம் நடக்கும்போது அந்த டிஃபரன்ஸை உணர முடியும். தாம்பத்தியம் ஆரோக்கியமா நடந்துட்டு இருக்குன்னா அவங்க எல்லாம் மூடு வரக்கூடிய மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். கணவனுடைய ப்ராப்பரான தீண்டலை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அது மட்டும்தான் இயற்கையாவே முழு திருப்தியா கொடுக்கும். இந்த கிளப் பார்ட்டிக்கு போற பொண்ணுங்க சில விஷயங்கள அலர்ட்டா இருப்பாங்க. இந்த மூடையத்திர மாத்திரைகளை கலந்து விடுறதுல சில ஆசாமிங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. முக்கியமா நெருங்கிய நண்பர்கள் தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. எப்பொழுதுமே அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பொண்ணுங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. பொதுவா இந்த மூடையத்திர மாத்திரைகள் கணவன்மார்களுக்கு அந்த பகுதியில ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு புத்துணர்ச்சியை தரும். பொண்ணுங்க மர்ம இடத்துல இது நடக்கும்போது நாட்டம் அதிகமாகி கணவன்மார்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிறாங்க. சாதாரணமாவே கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த அந்யோன்யமான உறவுல அந்த உச்சத்தை அடையும் போது பொண்ணுங்க கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்கும். அந்த காந்த சக்திங்கிறது மூடு வரக்கூடிய மாத்திரைகளை எடுத்துக்கும் போது பன்மடங்கு அதிகமாயிருங்க. சில சமயங்கள்ல கணவருக்கு மூடு செட் ஆகலன்னா அந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்ட மனைவிங்க நிலைமை அதோகதிதான். இதுக்கு சங்கடப்பட்டு கூட பொண்ணுங்க மூடு வரக்கூடிய மாத்திரைகளை ஒதுக்கிடுறாங்க. சில பேர்லாம் லவ் பிரேக்கப் முடிஞ்சு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்துலதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை பிரஷரும் இருக்கும், பாப்பா வரணுங்கிற பிரஷரும் இருக்கும். இந்த மாதிரி மூடு வராதவங்களுக்கு டேப்லெட்டுங்கிறது அவசியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.